வெல்கம் டு ஜசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழ அல்வா. இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் 4 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். இது பூவம்பழம் வேணாம், மற்றபடி எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். பூவம்பழம் புளிப்பு இருக்கும். 4 பழம் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் அரைச்சிக்கிறோம். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், ஒரு கடாய் ஒன்று வச்சு, நான்ஸ்டிக் கடாயாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு, அதில் ஒட்டாமல் வரும். 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் முந்திரி வறுத்து பொன்னிறமாக வந்தோடனே வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதே பாத்திரத்தில் இந்த அரைச்ச வாழைப்பழ பேஸ்ட்டை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் காய் விடாமல் கிண்டிட்டு அதுலேயே 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல். கொஞ்சம் கலர் மாறி வந்தோடனே 1/2 டீஸ்பூனு ஏலக்காய் தூள் அதையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே கலர் மாறி வருது பாருங்கள். இது போல் திரும்ப 1 ஸ்பூனு நெய் போட்டு கலந்துக்கலாம். நான் ஃபுட் கலர் எல்லோ கலர் போட்டிருக்கேன். இல்லை கேசரி கலர் போட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டமேன்னு சொல்லிட்டு எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷம் இது கிண்டினோடனே நெய் அப்படியே வெளியில் வந்துருச்சு பாருங்கள் திரண்டு. அந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு அதில் சேர்த்து இப்போ சட்டியில் ஒட்டாமல் அழகாக திரண்டி வந்துருச்சு. அதை அப்படியே வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. சுவையான பனானா அல்வா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.